வணக்கம் நேயர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவகுமார். இன்றைய விவாதத்திற்கான தலைப்பை முதலில் பார்க்கலாம். நாட்டையே பிரித்தவர்கள் ராமர் கோவிலையும் இடிப்பார்கள். தேர்தல் பிரச்சாரத்தில் காங்கிரஸ் மீது பிரதமர் குற்றச்சாட்டு. மத அடிப்படையில் இடஒதுக்கீட்டை அனுமதிக்க மாட்டோம். பிஜேபியின் சபதத்திற்கு இந்தியா கூட்டணியின் பதில் என்ன? இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறேன். இணையத்தின் வழியாக இணைகிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு சந்திரசேகரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் வலதுசாரியின் திரு மோடி கார்த்திக் அவர்கள். சார் வணக்கம். வழக்கறிஞரும் அரசியல் விமர்சகருமான திரு ராமநாதன் அவர்கள். சார் வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு தூகா பகலவன் அவர்கள். சந்திரசேகரன் சார், உங்களிடமிருந்துதான் இன்றைய விவாதம் தொடங்குகிறது. தொடரும் பிரதமர் மோடியின் பிரச்சாரத்தில் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து அவருடைய பிரச்சாரம் இருக்கிறது. சில நேரத்தில் பல பரபரப்பையும் அது உண்டாக்கி கொண்டிருக்கிறது. இன்று புதுடெல்லியில் பிரதமர் பேசிய பேச்சிலே நாட்டை பிரித்தவர்கள் ராமர் கோவிலையும் இடிப்பார்கள். அப்ப குழந்தை ராமர் கோவில்ல இருந்து கிளம்பி திரும்பவும் கூடாரத்துல தான் போயிடணும், அதுவும் புல்டோசரை யூஸ் பண்றது எப்படின்னு யோகி ஆதித்யநாத் அவர்களிடம் டியூஷன் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அவர் தன்னுடைய உரையிலே சில வார்த்தைகளை உபயோகித்திருக்கிறார். இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? காங்கிரஸ் மீது சரமாரியான குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். இந்த புல்டோசர், டியூஷன், இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன விதமான இம்பாக்டை ஏற்படுத்துது? இது மக்கள்கிட்ட தான் இம்பாக்ட் ஏற்படுத்தணும். நீங்க அவர் தேர்தல் பிரச்சாரம் என்பது அவர் ஒரு பிரதமராக 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த ஒரு பிரதமராக அவருடைய தேர்தல் பிரச்சாரம் இல்லை என்பதுதான் ஒரு வருந்தத்தக்க செய்தி. ஒரு நாளாந்தர மேடை பேச்சாளர் போல அவருடைய பிரச்சாரம் இருக்கிறது என்பதுதான் உண்மை. பல நேரங்கள்ல பாஜக ஆதரவாளர்களே முகம் சுளிக்கக்கூடிய அளவில் அவருடைய பேச்சு இருக்கிறது என்பதை நான் பல நேரங்கள்ல கேட்டிருக்கேன். சில பேர் எங்கிட்டயே சொல்றாங்க, பாஜக ஆதரவாளர்களே சொல்றாங்க, ஏன் இவர் இது மாதிரி பேசுகிறார் என்று. ஏனென்றால் அவருக்கு ஒரு பதட்டம் அல்லது ஒரு தோல்வி பயம் அல்லது வேறு ஏதோ ஒரு நெருக்கடி அவருக்கு இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு கட்டத்திலையும் அவருடைய பேச்சு, நீங்க தேர்தல் பிரச்சார பேச்சை கவனிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, 2 நாட்களுக்கு முன்புதான் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியில நான் இந்து முஸ்லீம் என்று பிரிவினையை ஏற்படுத்தும் விதத்தில் பேசினேன் என்றால், இந்த பதவிக்கே, பிரதமர் பதவிக்கோ அல்லது வேறு எந்த அரசியல் பதவிக்கோ வகிக்கக்கூடிய தகுதியை இழந்தவனாவேன்னு ஒரு பேட்டி கொடுத்தார். ஆனா அன்றைக்கு மாலையே மும்பையில போய் 15% இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு காங்கிரஸ் முயற்சி பண்ணுச்சு, நான் அதை தடுத்தேன், அதை எதிர்த்தேன் முதலமைச்சராக இருந்த போதுன்னு குறிப்பிடுறார். இப்படி இன்றைக்கு குறிப்பிடுறார். நாடு பிரிவினையை பத்தி இப்ப பேசியிருக்காரு. அதாவது இந்திய நாட்டையே பிரித்தவர்கள் ஏன் இதை மாட்டார்கள் என்று சொல்றார். இன்னொன்று, அவருக்கு வரலாறு பல பேர் மறந்துடுறாங்க. அதாவது இன்றைக்கு இருக்கிற மீடியா உலகத்துல இன்றைக்கு நான் பேசியதை இன்னும் 25 வருடங்கள் ஆனாலும் நான் மறுத்து பேசினா மீண்டும் அதை போட்டு ரெக்கார்டை போட்டு சொல்ற அளவுக்கான டெக்னாலஜி வளர்ந்திருக்கு, அந்த அளவிற்கு வளர்ந்திருக்கிறது. ஆனால் இவர் எல்லாவற்றையும் கடந்த காலங்களில் பேசியதையெல்லாம் மறந்து விடுவார்கள், நேற்று பேசியதையே இன்று மறந்து விடுவார்கள், அல்லது அதை பற்றி ஞாபகம் வைத்துக் கொள்ள மாட்டார்கள் என்ற இவருடைய பேச்சு அமைந்திருக்கிறதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நாடு பிரிவினை, இன்றைக்கு பாகிஸ்தான் பிரிவினை என்று உருவான பொழுது காந்தியே அதனை கடுமையாக எதிர்த்தார். ஆனால் RSS தீர்மானம் போட்டது, இப்ப இஸ்லாமியர்களுக்கு தனிநாடு வழங்க வேண்டும் என்று, RSS அவர்களை பிரித்து தனிநாட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று RSS தீர்மானமே போட்டது என்பதை வரலாறு மறந்திருக்காது, வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும். அதற்கு அடுத்து ராமர் கோவிலை இடித்து விடுவார்கள் என்ற அளவிற்கு பேசுகிறார். இவர் எந்த லெவலுக்கு போயிருக்காருன்னா, ராமர் கோவிலை இடித்து விடுவார்கள் என்ற லெவலுக்கு போயிருக்கார். ஏன்னா நீங்க அது விரக்தியின் வெளிப்பாடு, அவருடைய பிரச்சாரம் என்பது ஒரு விரக்தியின் வெளிப்பாடுன்னு கூட நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா ராமர் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தப்பட்ட பிறகு ராமர் கோவில் என்ற ஒரு இஷ்யூவை வைத்தே நம்ம இந்த தேர்தலுக்கு வாக்குகளை பெற்றுவிடலாம் என்று நினைத்த அவருடைய நினைப்பு இன்றைக்கு அவருடைய நினைப்பில் மண் விழுந்திருக்கிறது. ஏனென்றால் அது பெரிய அளவில் எடுபடவில்லை. மக்கள் வரவேற்றார்கள், எல்லா கட்சிகளும் அதில் வரவேற்றார்கள், யாரும் அதனை எதிர்க்கவில்லை. ராமர் கோவில் கட்டுவதையோ அல்ல ராமர் கோவில் திறப்பையோ எதிர்க்கவில்லை. ஆனால் அது பாஜக விழாவாக நடத்தப்பட்டதால் தான் அது குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும். இந்த பாபர் மசூதி அதை இடித்தவர்கள் ராமர் கோவிலை இடிப்பார்களா? பாபர் மசூதியை இடித்தவர்கள் யாரு? நீங்க என்ன கேள்வியே தப்பா கேக்குறீங்க, என்கிட்ட கேட்க கூடாது. அது வேற இல்ல, அந்த சந்தேகம் வந்ததால் தான் இந்த ஸ்டேட்மெண்டான்னு கேக்குறேன்.
அது 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 இல்லை. இவருக்கு என்ன பேசுகிறோம் என்பதே தெரியவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. நீங்க என்ன பேசுகிறோம் என்பதே அவருக்கு தெரியவில்லை. இன்று பேசுவதை நாளை மறுத்து பேசுகிறார், அவரே மறுத்து பேசுகிறார். அவருடைய பேச்சுக்கு முரணாகவே அடுத்த நாள் அவருடைய பேச்சே இருக்கிறது. ஒருவர் பேச்சு, ஒரு கட்சியில் ஒருவர் பேசி இன்னொருவர் வேற ஏதாவது தகவலை தெரிவிச்சா பேசினா பரவாயில்ல, அவருடைய பேச்சுக்கு அவரே மறுப்பு தெரிவித்து அடுத்த நாள் பேசுகிறார். இப்படித்தான் அவருடைய முரண்பாடுகளின் மொத்த உருவமாக இருக்கிறது. இன்னொன்று, இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் எதை பற்றி பேச வேண்டும்? ஒரு 10 ஆண்டு கால ஆட்சியில் இருந்த பிரதமர், நாங்கள் இந்த வளர்ச்சியை கொடுத்திருக்கிறோம் அல்லது வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கிறோம், பெட்ரோல் டீசல் விலையை நாங்கள் சொன்னபடி குறைத்திருக்கிறோம், வேலை வாய்ப்பு நாங்க 2 கோடி வேலை வாய்ப்பு கொடுத்தோம் என்று சொன்னோம், ஆனால் 2 கோடி கொடுக்க முடியவில்லை, அட்லீஸ்ட் 1 கோடி வருடத்திற்கு கொடுத்திருந்தாலே 10 கோடி வேலை வாய்ப்பு கொடுத்திருக்க வேண்டும், நாங்கள் 10 கோடி வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம், இந்தியாவை இப்படி உயர்த்தி இருக்கிறோம் என்று சொன்னால் பரவாயில்ல. பொதுவாக இந்தியாவை 3வது பொருளாதாரத்துக்கு கொண்டு வருவேன், 5வது பொருளாதாரத்துக்கு கொண்டு வருவேன், அது இது, நான் 2047 இப்படி வரும் இந்தியா, இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு, ஆனால் ஒரு பானை ஒரு சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க, அல்லது ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி விஷத்தை கலப்பது மாதிரி இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இந்து முஸ்லிம் என்ற பிரிவினையையும் அல்லது காங்கிரஸ் மீதான அவதூறுகளையும் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இல்லாத எல்லாவற்றையும் அவர் ஊழல் வாரிசு அரசியல் என்று ஆரம்பித்த அவருடைய பிரச்சாரம் இன்றைக்கு எருமை மாட்டில் வந்து நிற்பதுதான் ஒரு வேதனை தர. சரிங்க சார், நம்ம பேசுவோம். கார்த்திக் சார், நீங்க சொல்லுங்களேன். அதாவது என்னென்ன முன்னுக்கு பின் முரணாக பேசுவது, தேர்தல் ஜுரம், அதாவது இடிப்பது என்ற கேள்வி வந்த உடனேயே உங்களுக்கு சந்திரசேகரன் சார் என்ன சொல்லனா, இடிக்கிறதுனா அதை என்கிட்ட கேட்காதீங்க, இடிச்சவங்க கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த 400 அந்த வார்த்தையெல்லாம் மறைந்து இப்ப தேர்தல் ஜுரத்தில் முன்னுக்கு பின் முரணாக பேசுவது, தான் பேசிய வார்த்தைகளுக்கே நான் அப்படி அர்த்தம் கற்பிக்கவில்லை என்று சொல்வதெல்லாம் எதை காட்டுகிறது? முதல்ல வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய தேர்தல் அங்கே இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்ப சில அரசியல் விஷயங்கள் வந்து நம்ம நடைமுறைப்படுத்த வேண்டியதெல்லாம் இருக்குது. இப்போ ராமர் கோவில்ன்றது ஏதோ பாரதிய ஜனதா கட்சி வந்து அதை எடுத்துகிட்டு போய் பொதுமக்கள்கிட்ட போய் கொண்டுட்டு போய் சேர்க்கணும், அதனால் அவங்களுக்கு ஒரு பெரிய விளம்பரம் வந்துடும், அதுக்காண்டி ஓட்டு வரும்னு இவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் எங்களுடைய நோக்கம் கிடையாது. ராமர் கோவிலும் காஷ்மீருடைய 370 அந்த சட்டமும் வந்து எங்களுடைய அரசியல் கட்சி தொடங்கப்பட்டதிலிருந்தே எங்களுடைய அது கொள்கையாகவே இருக்குது. நாங்கள் வந்து அது தேர்தலுக்கு பயன்படுத்தக்கூடிய அவசியம்லாம் கிடையாது. அதை நாங்கள் இன்றைக்கி வெற்றியாக அதை எங்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் அதிகப்பரியமான எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து சட்டத்தை இயற்றி அந்த சட்டத்தை நீக்கியிருக்கோம். அது மாதிரி உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் வழிகாட்டுதலின்படி அயோத்தியில் ராமர் கோவில் கட்டியிருக்கோம். இவங்க வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வந்து இவங்க சொல்கிறாங்க ஏதோ புல்டோசர் வச்சு இது பண்ணுறாங்க வைக்கிறாங்கன்றதை வந்து யோகி சார்ட்டு தான் டீசன் எடுக்கணுன்றது பிரதமர் உண்மையை சொல்லியிருக்கிறார். அவங்க வந்து காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு நல்லா காது கொடுத்து கேட்கணும். அகமது அலின்னு சொல்லி ஒரு பிரபலமான ஒரு தாதா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு சிறுபான்மையின மக்களவே அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ரவுடிசத்தை பயன்படுத்தி அவங்கள இருக்க மக்களே அவர் பயமுறுத்திக்கு இருந்தாப்புல. அவரை என்கவுண்டரில் சுட்டு அவரை வந்து அவர் கைப்பற்ற வச்சிருந்த சிறுபான்மை மக்கள்கிட்ட இருந்து பிடுங்கி வைக்கப்பட்டிருந்த சொத்தை யோகி ஆதீனத்தில் வந்து அந்த அரசாங்கம் அந்த சொத்தை கைப்பற்றி 70க்கும் மேற்பட்ட வீடுகளை கட்டி பொதுமக்களுக்கு வழங்கிய அரசாங்கம் யோகி அரசாங்கம். அது வந்து அந்த புல்டோசரை வச்சு இடிச்சுதான் புதுசாக வீடு கட்டி கொடுத்துருக்கு. அதுதான் யோகி எடுக்கக்கூடிய டீசன். அதை நம்முடைய நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் தெளிவுபடுத்துகிறார். இல்ல, அந்த டீசன் யாருக்கு வேணும்னு சொல்றீங்க? அது காங்கிரஸ் கட்சிக்கு தான் வேணும்னு சொல்றோம். அப்ப நாங்க வேற யாருக்கு வேணும்னு சொல்ல போறோம்? அவங்களுக்கு தான் தேவைப்படுது. ஏன்னா அவங்க ஐஎன்டிஏ கூட்டணின்ற பேர்ல மேற்கு வங்கத்துல ஒரு கிரிக்கெட் விளையாடுறதும், இங்க கேரளாவில் ஒரு கிரிக்கெட் விளையாடுறதும், தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிற அவங்க வந்து அவங்களே ஜுரத்தில் இருக்காங்க. மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜியும் காங்கிரஸினுடைய தலைவர்களும் எப்படி இன்னைக்கு நிலைமையில இருக்காங்கன்றது எல்லா விஷயத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதனால எங்களுக்கு ஜுரம்லாம் கிடையாது. எங்களுடைய இலக்கு வெற்றி பெற்று விட்டோம் என்று எங்களுடைய தலைவர் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் கடந்த ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடியே தேர்தல் கூட்டத்தில் பதிவு பண்ணிட்டார். இனிமேல் பெறக்கூடிய வெற்றிகள் எல்லாம் எங்களுடைய கூட்டணி எங்களுடைய எண்ணிக்கையை தான் கூட்ட போகுது. ஆமா, போனஸ் தான். தீபாவளி போனஸ் வர மணிக்கு ஜூன் 4 எங்களுக்கு போனஸ் தான் வரப்போகுது. அதுல நாங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். அதனால நாட்டு மக்கள் வந்து ரொம்ப தெளிவா நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக வருவதற்கு தயாராக தமிழ்நாட்டிலே வாக்களித்து விட்டார்கள், வட இந்தியாவில் வாக்களிக்க தொடங்கி விட்டார்கள் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். சரிங்க சார், நம்ம பேசுவோம். பகலவன் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது 3வது முறை ஆட்சி அமைக்க போவது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு மோடி கார்த்திக் அவர்கள் சொல்லிட்டார். ஆனால் பிரதமர் மோடி வந்து இந்த 400 இடங்கள் அப்படின்ற வார்த்தை வந்து இப்போதைய பிரச்சாரத்துல இல்ல. இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் அப்படின்ற அவரே ஒரு கேள்வியோடவும் சந்தேகத்தோடவும் தான் தன்னோட பிரச்சாரத்தெல்லாம் முன்வைக்கிறார். சந்தேகத்தெல்லாம் சொல்ல உறுதிப்படுத்துறார். இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். அந்த வெற்றி பயம்தான்
எப்படி மோடி அவர்கள் சென்ற காலங்களில் எப்படி மத கலவரத்தை செய்து அவர் முதலமைச்சர் ஆனாரோ அதன் பிறகு பிரதமர் ஆனாரோ, அதனால் இப்போதும் அந்த பிரதமர் பதவியை இழந்து விடுவோம் என்பதனால் மீண்டும் மத கலவரத்தை தான் முன்வைக்கிறார். அவர் எப்படி இஸ்லாமியர்கள் மீது தாக்குதல் நடத்தி ஆட்சி பீடத்தில் உட்கார்ந்தாரோ, மீண்டும் அதே பழியை, அதே கருத்தை, அதே வேலையை செய்ய தூண்டுகிறார். அதாவது உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ இஸ்லாமியர் மீது வெறுப்புன்னு கேட்குறேன். எதனால், என்ன காரணம், ஏதாவது காரணம் இருக்கா? இப்போ கூட பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு வந்து இப்போ சிஏஏ கொண்டு வந்து அவர்களுக்கு வந்து 300 பேருக்கு வந்து இஸ்லாமியர்களுக்கு இன்றைக்கு வந்து இது கொடுத்துருக்குறாங்க, குடியுரிமை கொடுத்துருக்குறாங்க 300 பேருக்கு. அப்போ 300 பேர் இஸ்லாமியருக்கு குடியுரிமை கொடுத்து மீதி இஸ்லாமியர்கள்லாம் எங்கே போவாங்க? இன்றைக்கி நடந்த கூத்து இது, இன்றைக்கு நடக்கிற கூத்து. இப்ப பாருங்க, படிப்படியா கொடுப்பாங்க சார். அது ஃபர்ஸ்ட் டோஸ், செகண்ட் டோஸ். இதெல்லாம் யார் கேட்டாங்கன்னு கேட்கறேன் நான். இதெல்லாம் யார் கேட்டாங்க? குடியுரிமை கொடுங்க. அமெரிக்காவில் வந்து ஒருத்தர் வந்தாங்கன்னா, நம்ம நாட்டிலேருந்து அமெரிக்கா போனால் அமெரிக்க சிட்டிசன் அங்கே தராங்க, மலேசியா சிட்டிசன் தராங்க. உலக நாடுகளில் எல்லா இடங்களிலும் இருக்கிற சாத்தியங்கள் தான். குறிப்பாக நீங்கள் இஸ்லாமியர் மீது மட்டும் அப்படி ஒரு பழி சுமத்துற கார்பொரேஷன் எங்கேருந்து வருது, எதனால் வருது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் நீங்கள் செய்கிற அதே வேலையை எல்லோரும் செய்வார்கள் என்று நினைப்பது, இடிப்பது, உடைப்பது, அடிப்பது, கொல்லுவது உங்களுடைய செயல் திட்டங்களாகவே வரையறையாகவே இருக்கிறது. அதனால் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் ராமர் கோயிலை இடித்து விடுவார்கள், புல்டோசர் இடிப்பார்கள் என்று சொல்லுவது எவ்வளோ பெரிய கலவரத்தை தூண்டக்கூடிய வேலையை செய்கிறார் பிரதமர். அது கூட சாதாரணமாக இங்கே இருக்கிறவங்க யாரோ சொல்கிறாங்க, பேச்சு வாக்கில் சொல்கிறாங்கன்னா கூட பரவாயில்லை. ஒரு பிரதமர் இந்த நாட்டை 10 ஆண்டு காலம் கட்டி காத்தவர் அப்படி பேசலாமா? அது எவ்வளோ பெரிய மோசமான நிலைக்கு தள்ளப்படும், எவ்வளோ பெரிய கீழே போய் அது இறங்கும், எவ்வளோ வேறு ஒன்றும், அதனால் எவ்வளோ பெரிய பின்னாடி. இந்த 10 ஆண்டுகளாக அவர் கட்டி காத்தார் இந்தியா அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? இல்லைங்க, அவர் தானே பிரதமராக இருந்தார். அவர் காத்தாரு, காக்கலை. அவர் வாரி கொடுத்தாரு, வாரி கொடுக்கல, அது விட்டுருங்க. ஆனால் பிரதமராக இருந்தார் இல்லை. அவர் 10 ஆண்டு காலமாக இப்போ ஆட்சி பீடத்தில் இருந்ததுனால ராமர் கோயில் கட்ட முடிஞ்சது. அதனால தான் கட்டினாரு. அது அவங்களோட தொலைநோக்கு பார்வை. அது தொலைநோக்கு ஆரம்பிச்சதுல இருந்தே தொலைநோக்கு பார்வை தான் சொல்லிக்கிறார். இப்போ நாங்கள் ஜெயிச்சா ராமர் கோயிலுக்கு இட்டு போவோம், நாங்கள் போனால் ராமர் கோயில் விபூதி தருவோம், நாங்கள் வந்தால் தீர்த்தம் தருவோம். அங்கே இருக்க தண்ணி கூட வந்து தபால் நிலையங்களை கொடுத்தாங்க. ஏதோ ஒரு தண்ணீர் வந்து இந்த தண்ணீர் தியாக தண்ணீர், தியாக அந்த நீர் இந்த நீர் சொல்லி தபால் நிலையங்கள்லாம் கொடுத்தாங்க. அதுக்கெல்லாம் நாங்கள் போராட்டம் எடுத்தோம். ஏன் இந்த தண்ணி எடுத்துன்னு வந்து இந்த இது ஒரு டப்பாவில் அடைச்சி இது ஒரு விற்பனையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் பண்ணாங்க. உங்களுடைய சாதனைகளை சொல்லுங்கள், உங்களுடைய சோதனைகளை நாங்கள் சொல்கிறோம். உங்கள் சாதனைகளை சொல்லாத விட்டுவிட்டு எங்கே போனாலும் மத கலவரத்தை தூண்டுவதும் ராமர் கோயிலை பற்றி நீங்கள் கட்டி முடிச்சிட்டிங்க. உங்களுடைய எண்ணங்கள் எங்களுக்கு இல்லை. உங்களைப் போல நாங்கள் ராமர் கோயில் இழைக்கிற திட்டங்கள் ஒருபோதும் இல்லை, இந்தியா கூட்டணிக்கு இல்லை. அது மாதிரி நாங்கள் சிந்திக்கவே இல்லை, அந்த மாதிரி எண்ணங்களே இல்லை. நாங்களே ராமர் கோயிலில் போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்றோம். எப்படி கட்டியிருக்கிறோம், வடிவமைப்பு ஒரு பார்க்கணும் இல்லை, அழகு சிற்பக்கலைகள் எவ்வளோ இருக்குது. அதனால் நம்ம பார்க்குறோம். மதுரை மீனாட்சி பார்க்குறோம், ஸ்ரீரங்கத்தை பார்க்குறோம், திருச்சி உச்சி பிள்ளையார் கோயிலை பார்க்குறோம், நம்ம வந்து சிதம்பரம் நடராசர் கோயிலை பார்க்குறோம், சீர்காழி போய் பார்க்குறோம், எல்லா கோயிலும் பார்க்குறோம், திருப்பதி ஏழுமலையான பார்க்குறோம். அது மாதிரி நாமளும் ராமர் கோயில் போய் பார்க்கணும் இல்லை. எப்படி தான் மோடி அவர்கள் கட்டியிருக்கிறாங்க நம்ம பார்க்கணும் இல்லை. நம்மளும் இந்திய பிரதி இல்லை, நாமளும் இந்துக்கள் இல்லை. எங்களுக்கு அந்த மாதிரி எண்ணமே இல்லையே. ஏன் அது உங்கள் மேலே ஏதான தவறா? அப்போ இது என்னன்னு தெரியல. மோடி சார் தான் கேட்கணும். நீங்கள் மோடி கார்த்திகை தான் சொல்லணும். மோடி சாருக்கு மோடி கார்த்திகை தான் சொல்லணும். ராமநாதன் சார் தான் வழக்கு போட்டு உள்ளே தள்ளுவார், வெளியே எடுப்பார். அவர் தான் கேட்கணும். இது பாருங்க, ரொம்ப மோசமான நிலைங்க. வன்முறை காடாக மாற்றாதீங்க தயவு செய்து. நீங்கள் ராமரை வணங்குறீங்கல்ல, காந்தியை சுடும்போது கூட ராமான்னு தான் செத்தார் பாவம் காந்தியடிகள், இந்த தேசத்து தந்தை. அவரை கொன்றது கூட பாவம் நீங்கள் கிடையாது. ஆனால் நீங்கள் புரியல அந்த ஃபார்முலா. அதாவதுங்க, ஆர்எஸ்எஸ்ல சுட்டாங்க, அவர் ஆர்எஸ்எஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆர்எஸ்எஸ்கார் தான் அவங்க தம்பி சொன்னால் நாங்கள் ஆர்எஸ்எஸ் சொல்லி, இவங்க சொல்கிறாங்க இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கோட்சேவை நாங்கள் கும்பிடுவோம்னு சொல்கிறாங்க. இல்லை இருக்குது. அப்படி தான் இப்போது ராமர் கோயிலை பாபர் மசீதை இடிச்சிட்டு கட்டிட்டாங்க. ஆனால் நாங்கள் பாபர் மசீதை இடிக்கலை, ராமர் அங்கே பிறந்தார். நாங்கள் ராமர் கோயில் இடிக்கலை, அவர் அங்கே பிறந்தார். அது எங்களுக்கு சொன்னோம். நீங்கள் இடிச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் சொல்லலை. ஆனால் இப்போ நாங்கள் கட்டிட்டோம், நீங்கள் இடிப்பண்ணி சொல்கிறீங்க. புல்டோசர் வச்சு இடிப்போம், அதையும் இவரே சொல்கிறார். இப்போது இதில் ஒரு சந்தேகம் இருக்குதுங்க. இது பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் மனசில் ஓடுது. நீங்களே கூட எதனா ஒரு வேலையை பண்ணிவிட்டு தூக்கி பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இங்கே பார்த்தா இது மாதிரி நடந்துருச்சுன்னு சொன்னாலும் சொல்லுவீங்கப்பா. அப்படி ஒரு அச்சு இல்லை சார். பிரதமரோட பேச்சு, அரசியல் தலைவர்களோட பேச்சு ஏதோ குழந்தைத்தனமான பேச்சு மாதிரி நீங்கள் அதை மேற்கொள்ள பேசுகிறீங்க இருக்கு. நான் ஏதாவது வந்த செய்தி தான் சொல்கிறேன், நான் வராத செய்தி சொல்கிறேன். நீங்கள் பேசுனதை சொல்கிறேன், பேசாதது நான் சொல்லலை. நீங்கள் குஜராத்தில் ஏற்கனவே முதலமைச்சராக வரும்போது என்னென்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு
ஒரு ஊடகம், தனியார் ஊடகம் வெளிச்சம் போட்டு காட்டுச்சிங்களா இல்லையா? அதுலேருந்து நாங்கள் குற்றவாளி இல்லைன்னு சொன்னீங்களா இல்லையா? ஆனால் இது மாதிரிலாம் பேசினார், மேடையில் பேசுகிறார் பாருங்கள் சொல்லி வீடியோ காட்டினாங்க, ஆதாரம் காட்டினாங்களா இல்லையா? பொதுக்கூட்டத்தில் எப்படி பேசுகிறார் பாருங்கள் மோடின்னு காட்டினாங்களா இல்லையா? ஏன் நம்ம மறைக்கணும்? பிபிசியில் காட்டினாங்களா இல்லையா? அந்த ஊடகத்தை ஏன் மறைக்க சொன்னீங்க? அதே யூடியூப் சேனல்லேருந்து எடுக்க சொன்னீங்க? இது எல்லாமே நீங்கள் பண்ணீங்க. பண்ணிவிட்டு இப்போ மீண்டும் அதே சேம், கொஞ்சம் கூட மாறுதல் இல்லாமல் அதே அப்படியே கடைப்பிடிக்கிறீங்க. எங்கே போய் நிறுத்துறீங்க பாருங்கள். இப்போ தான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அண்ணன் சொன்னார், ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இஸ்லாமிய சகோதரர்கள் நான் அந்த மாதிரி நினைக்கல, தேவையில்லாமல் அரசியலுக்கு பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னு சொன்னீங்க, சந்தோஷம். டக்குன்னு பார்த்தா இப்போ இப்படி ஒரு வெடி தூக்கி போடுறீங்க. சரிங்க சார், அந்த முன்னுக்கு பின் முரணான கேள்வி என்ன அப்படின்றத ராமநாதன் சார் தான் சொல்லணும், நீங்களே சொன்னீங்க சார். இந்த பிரிவினை என்பதை கையில் எடுத்துக்கொண்டு செயல்படுகிறது பிஜேபி அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்வைக்கிறாங்களே, அதற்கு உங்களோட பதில்? பாரதிய ஜனதா கட்சி பிரிவினையை கையில் எடுத்துக்கொண்டு செயல்படவில்லை. காங்கிரசும் அவர்களுடைய இண்டி கூட்டணி, விடுதலை சிறுத்தைகள் உட்பட, திராவிட முன்னேற்றக் கழகம் உட்பட அவர்களுடைய அடிநாதமே தேச துரோகம்தான், பிரிவினை தான். வரிசையாக சொல்கிறேன். சந்திரசேகரன் சார் பேசும்போது சொன்னார், அதாவது பாரதிய ஜனதா கட்சி என்னமோ, அதாவது பிரிவு ஆர்எஸ்எஸ், அதாவது பிரிவினையை ஆதரித்து தீர்மானம் போட்டது அப்படின்னு ஒரு அண்டப்புழுகு, ஆகாச புழுக அவர் சொன்னார். இன்றைக்கும் கூட சொல்றேன், அன்றைக்கு பிரிவினை, பாகிஸ்தான் பிரிவினை நடந்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்றோம், அகண்ட பாரதம் தான் எங்களுடைய சேதமில்லாத இந்துஸ்தானம், அதை தெய்வம் என்று கும்பிடடி பாப்பா என்று பாரதி பாடினானே, அதைத்தான் நாங்கள் கொள்கையாக அகண்ட பாரதமாக, காந்தகார் ஆப்கானிஸ்தானம் வரை இந்தியா என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற இயக்கம் ஆர்எஸ்எஸும் பாரதிய ஜனதா கட்சியும். பாரதியினுடைய கொள்கையைத்தான் நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அது வேணா காங்கிரஸ் கட்சிக்கு தெரியாம போகலாம். ஐயா சொன்னார், அதாவது இது பிபிசி இந்திரா காந்தி அம்மையார் காலத்திலேயே தடை செய்யப்பட்டது. அதற்கு பின்னாலே அவர்கள் என்னெல்லாம் தகுடு திருத்தம் செஞ்சார்கள் அப்படின்னு எல்லாம், குஜராத் கலவரத்தை பற்றி பேசணும்னா தாராளமாக பேசலாம். அது இன்னைக்கு சப்ஜெக்ட் இல்லை அப்படிங்கிறதுனால, ஏன்னா இந்த 1 மணி நேரத்தில் பேச முடியல, தாராளமாக பேசலாம். அதாவது பிரிவினையை பற்றி சொல்றேன். 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கப்படும் என்று முடிவெடுக்கப்பட்டது. இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் அப்படின்னு வெள்ளைக்காரன் ஒரு சட்டம் கொண்டு வந்தான். இந்தியாவை 2ஆ பிரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். ஒன்று இந்தியா, இன்னொன்று பாகிஸ்தான். இவர்களுடைய முன்னோர்கள்லாம் பெரியார் மாதிரி கூட்டமெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, எங்களுக்கு சென்னை ராஜதானிக்கு சுதந்திரம் வேண்டாம், பிரிட்டிஷ் ராஜதானியே ஆளட்டும், நாங்கள் அடிமையாகவே இருப்போம், சுயமரியாதை இயக்கம்னு பேர் வச்சுப்போமே தவிர, நாங்கள் இந்த விடுதலை சிறுத்தைகளுக்கு முன்னோர் பெரியார் இருந்தார, அவர் இந்தியாவிலிருந்து வெள்ளைக்காரன் போயிட்டான்னா குண்டூசி கூட தயாரிக்க முடியாது, இன்னைக்கு அணுகுண்டே தயாரிப்பு பண்ணுறோம், இன்னைக்கு விமானமே ஆயுதம் செய்வோம், கல்வி சாலைகள் வைப்போம், சந்தி தெருக்கூட்டும், சாத்திரம் கற்போம் அப்படின்னு சொல்ல. ஏங்க கொஞ்சம் சும்மா இருங்க பகலவன், சும்மா இல்ல. ஆமா ஆமாங்க, தனியார் கண்டுபிடிச்சாலும் இந்தியன் தான், அவன் இந்தியன் தான். ஆமா, தனியார் கண்டுபிடிச்சாலும் இந்தியன் தான். இவங்களுக்கு பொறுக்காது, இவங்களுக்கு பொறுக்க. ஏங்க பெரியார் யாருக்கு வாடகைக்கு விடுறாங்க? தனியாருக்கு விடுறாங்களா, யாருக்கு விடுறாங்க? கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதுல கடவுளுக்கு ஆதரவா ஏதாவது கிறிஸ்தவ மத பிரச்சாரம் நடந்தாலும் அதுக்கு வாடகை விடத்தான் செய்யறாங்க. தனியாருக்கு தான் கண்டுபிடிப்புகள் எங்கே இருந்தாலும் அவர்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் கொடுக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. அது இருக்கட்டும். இந்தியாவினுடைய இந்த பெரியார் கூட்டத்தினுடைய துரோக வரலாற்றை ஒரு நாளைக்கு தனியா பேசுவோம். இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட், இதுல ஜுனாகத் சமஸ்தானம், ஹைதராபாத் சமஸ்தானம், காஷ்மீர் சமஸ்தானம், 640 சமஸ்தானங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பொறுப்பை வல்லபாய் பட்டேல் விட்டாங்க. ஆனா அதற்கு பின்னாடி ஒரே ஒரு சமஸ்தானம், காஷ்மீர் சமஸ்தானத்தை மட்டும் அதை இணைக்கக்கூடிய பொறுப்பை ஜவஹர்லால் நேருட்ட விட்டாங்க. அண்ணன் சந்திரசேகர் அண்ணன் சொன்னார் பாருங்க, அதாவது மகாத்மா காந்தி இந்த பிரிவினையை எதிர்த்தார்னு. என் பிணத்தின் மீதுதான் இந்தியா 2ஆக பிளக்கப்படும் அப்படின்னு மகாத்மா காந்தி சொன்னார். ஆனா ஜவஹர்லால் நேரு கூட்டமும் அவருடைய நண்பர் ஷேக் அப்துல்லா பேச்சை கேட்டுக்கொண்டு அந்த பாகிஸ்தான் பிரிவினைக்கு ஆதரவு கொடுத்தார்கள். ஆர்எஸ்எஸ் அன்றைக்கும் எதிர்த்தது, இன்றைக்கும் எதிர்க்கின்றது. இன்றைக்கும் வாய்ப்பு கிடைச்சா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அடுத்த மோடியினுடைய ஆட்சியில இந்தியாவோட இணைக்கப்படும். பஞ்சாப் மாகாணமும் பலுசிஸ்தான் மாகாணமும் இந்தியாவோட இணைக்கப்படும். அந்த ஷேக் அப்துல்லாவுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு பாகிஸ்தானை 2ஆ பிளந்தாங்க.
அதை இன்னமும் சொல்ல போனா அந்த உடனே காஷ்மீர் இந்தியாவோடு இணைந்ததற்கு பின்னாலும் கூட அங்கே உள்ள அந்த பழங்குடி மக்கள், பட்டான் என்று சொல்லக்கூடிய பழங்குடி மக்கள்லாம் போர் தொடுத்து வந்தாங்க. போர் தொடுத்து வந்த உடனே வல்லபாய் பட்டேலும் அன்னைக்கு ஆர்எஸ்எஸ் இந்திய ராணுவத்தின் பக்கம் நின்னுது. நாங்க அந்த படையை அனுப்புறோம், நீங்க படை காணாது அப்படின்னு ஜவஹர்லால் நேரு சொன்னாலும் கூட ஆர்எஸ்எஸ் அன்னைக்கு வந்து ராணுவத்தின் பக்கம், ஒரு நிமிஷம் இருங்கம்மா, ராணுவத்தின் பக்கம் நின்னது. நாங்க வந்து போராட தயாராக இருக்கிறோம். ஓரிரு நாள்ல நம்ம வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை முழுமையாக பிடித்து விடலாம் அப்படின்னு சொல்லும்போது ஐநா சபைக்கு கொண்டு போனார் ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு கொண்டு போய் அங்கேயும் காஷ்மீரையும் ரெண்டா பிரிச்சாங்க. பாகிஸ்தான் வசம் உள்ள காஷ்மீர், இந்தியா வசம் உள்ள காஷ்மீர். அதுவும் எல்லா பிரிக்கிறதெல்லாம் உங்களுக்கு கை வந்த கலை பிரிவினை தான். இந்த இண்டி கூட்டணிக்கு விடுதலை சிறுத்தைகள் உட்பட, திமுக உட்பட, காங்கிரஸ் உட்பட அத்தனை பேருக்குமே இந்த பிரிவினைவாதம் தான். ஒரு நிமிஷம், அந்த பிரிவினை எப்படி நடந்ததுன்னு பாருங்க. இல்ல அந்த வரலாறு முக்கியமான விஷயம். ஒரே ஒரு நிமிஷம். அந்த காஷ்மீரும் கூட இந்தியாவினுடைய சுதந்திரம் வரும்போது அண்ணல் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதும் போது ஆர்டிகல் 370 கொண்டு வர மாட்டேன்னு சொன்னார். ஆர்டிகல் 370 கொண்டு வர மாட்டேன்னு சொன்னார். ஜவஹர்லால் நேரு குறுக்கு வழியில வேறு விதமாக அது ஆர்டிகல் 370 உள்ள நுழைச்சார். அதனால என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, தலித் மக்களுக்கும் சரி, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இடஒதுக்கீடு கிடையாது. இந்தியாவினுடைய ஐபிசி, சிபிசி எந்த சட்டமும் செல்லாது என்பது மட்டுமில்ல, அண்ணல் அம்பேத்கர் இயற்றிய அரசியலமைப்பு சட்டமே செல்லாமல் இருந்தது. மோடி வந்ததற்கு பின்னால்தான் எங்களுக்கு பார்லிமெண்ட்ல 370 இடங்களை கொடுங்கள், நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்தின் 370 பிரிவை நாங்கள் நீக்குகிறோம்னு சொன்னோம், நீக்கினோம். இன்னைக்கு வந்து அங்கே வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கிறது, தலித் மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாழ்த்தப்பட்ட ரிசர்வ் தொகுதி அங்க கிடையாது, காஷ்மீர்ல ரிசர்வ் தொகுதி கிடையாது. இதெல்லாம் கிடைத்து விட்டதே தலித் மக்களுக்கு அப்படின்னு சொல்லித்தான் விடுதலை சிறுத்தைகளுக்கு கோபம். சரிங்க சார், விடுதலை சிறுத்தைகளுக்கு கோபம். கோபம் இருந்தா நியாயம் இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் என்னைக்கும் அண்ணல் அம்பேத்கருடைய கொள்கையை சந்திரசேகரன் சார், இணைப்பு என்றாலே பாரத பிரதமரும் பிஜேபியும் மட்டும்தான், ஆனால் பிரிவினை என்றாலே காங்கிரஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சுதந்திர காலத்திலிருந்து பல மேற்கோளை காட்டி பேசினார். இப்ப பிரதமர் என்ன சொல்லிட்டாருன்னா, காங்கிரஸ் கட்சிக்கு நாடு முக்கியம் அல்ல, குடும்பம், அதிகாரம், அது இரண்ட மட்டும்தான் அவங்க மையமா வைத்து செயல்படுகிறார்கள் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு பல உதாரணங்கள் சொல்லலாம். இவர்கள் வந்து இந்திய சுதந்திரத்திற்காக போராடியவர்கள் யாரும் கிடையாது. இவர்கள்ட்ட ஆர்எஸ்எஸ்டியோ பாஜகவுடையோ இந்திய சுதந்திரத்திற்காக உயிர் துறந்தவர்கள் யாரும் கிடையாது. இந்திய சுதந்திரத்திற்காக போராடியவர்கள்னு யாரும் கிடையாது. வரலாற்றுல தலைவர்கள்னு யாரும் கிடையாது. இவர்கள் எங்களுடைய தலைவர் வல்லபாய் பட்டேலை தான் இவங்க அடாப்ட் பண்ணிருக்காங்க. இவர்கள் வந்து வல்லபாய் பட்டேல் தான் ஆர்எஸ்எஸ் தடை செய்தவரும் வல்லபாய் பட்டேல் தான். முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. அந்த தடை செய்ததுக்காகத்தான் 3000 கோடியில சிலை வைத்தார்கள் என்று நினைக்கிறேன். அதை பாராட்டி தான். இது மாதிரி இவர்களுக்கு தலைவர்கள் சுதந்திர போராட்ட வரலாற்றிலும் இவர்களுக்கு இடம் கிடையாதுங்க முதல்ல. ஆனால் நேரு பாரம்பரியம் என்ற எடுத்துக்கொண்டால் தன்னுடைய ஆனந்த பவனத்தையே இந்தியாவிற்காக, நாட்டிற்காக தியாகம் செய்த குடும்பங்க. அது மாதிரி இந்திரா காந்தி அவர்களும் சரி, ராஜீவ் காந்தி அவர்களும் சரி, இந்த நாட்டிற்காக உயிர் தியாகமே செய்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் யாராவது ஒருவர் உயிர் தியாகம் செய்தார்கள், இவர்களுடைய முன்னோர்கள் இந்திய சுதந்திரத்திற்காக உயிர் தியாகம் செய்தார்கள் என்று சொல்ல முடியுமா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் இது. அதற்காக இவர்கள் என்னன்னா வரலாற்றை திரித்து காஷ்மீரை பற்றிய தெரிவித்துக் கொண்டிருப்பதுதான் விஷயமாக இருக்கிறது. இவர்கள் வந்து வரலாறை திரிக்கிறது, வரலாற்றை மாற்றி எழுதுவது, இதைத்தான் இதுக்காகத்தான் 400 சீட்டு வேணும்னு கேட்கிறாங்க. ஏன்னா வரலாற்றை திரிக்கிறதோட மட்டும் கிடையாது, அரசியல் சட்டத்தையும் மாத்தணும். இவர்களுக்கு அரசியல் சட்டம், இந்திய அரசியல் சட்டம் கண்ணை உறுத்தி கொண்டிருக்கிறது. அந்த அரசியல் சட்டத்தையும் மாற்ற வேண்டும் என்று இவர்கள் துடிக்கிறார்கள். அதற்கு இந்தியா கூட்டணி, காங்கிரஸ் கட்சி என்றும் அதற்கு துணை போகாது. இதுதான் ஒரு உறுதி. ஏன்னா இவர்கள் ஒவ்வொரு பேச்சையும் பாருங்க, இவர்களுடைய பேச்சை பாருங்க. வளர்ச்சி அப்படின்னு ஒரு பக்கம் பேசுவாங்க, ஆனால் வளர்ச்சி யாருக்கு வளர்ச்சி என்று கேட்டால் ஒரு 100 பணக்காரர்களுக்கு வளர்ச்சி. இந்தியாவில் உள்ள ஏழைகள் எல்லாம் பரம ஏழைகள் ஆகி கொண்டிருக்கிறார்கள். ஒரு இந்தியாவில் உள்ள 22 பணக்காரர்களிடமே மட்டுமே இந்தியாவின் 60% சொத்துக்கள் இருப்பதாக, 1%
பணக்காரர்கள்ட்ட மட்டுமே இந்தியாவின் 60% சொத்துக்கள் இருப்பதாக புள்ளி விவரம் தெரிவிக்குது. நீங்க ஜிடிபி உயர்ந்துடுச்சுன்னு இவங்க சொல்லுவாங்க உடனே. சார், போடுற சட்டம் எல்லாம் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் தாழ்த்த மக்களுக்கும் அவங்களெல்லாம் நினைவுல வச்சுதான், அவங்களெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் ஒவ்வொரு திட்டத்தையும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் பிரதமர் மோடின்னு சொன்னாங்க. ஆனா நீங்க அதுக்கு முற்றிலும் எதிராக உங்களோட கருத்துக்களை வைக்கிறீங்களே. இன்றைக்கு நீங்க வேலை வாய்ப்பை கொடுப்போம்னு சொன்னீங்க. மத்திய அரசின் காலி பணியிடங்களே எண்ணிக்கையே 30 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்கு. அதையே நிரப்பல நீங்க. சரி, ஆர்டிகல் 370 உங்களுடைய வெற்றின்னு சொல்றீங்க. ஆர்டிகல் 370 நீக்கினது ஏன் காஷ்மீர்ல உங்களால போட்டி போட முடியல? காஷ்மீர்ல போட்டி போடலையே, காஷ்மீர்ல பாஜக நிக்கலையே, ஏன் அதை மாநில அந்தஸ்து கொடுத்து சட்டமன்ற தேர்தலையும் நடத்த வேண்டியதானே? நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்றீங்க. எல்லா இடத்துலயும் ஒரு சின்ன மாநிலம் ஒரு காஷ்மீர்ல நீங்க சட்டமன்ற தேர்தலை நடத்த முடியல, பாராளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் ஒன்னா நடத்த முடியல. அதற்கு காரணம் என்ன? ஆக இவர்கள் எல்லாவற்றையும் மறைத்து வரலாற்றையும் மறைப்பார்கள், இப்பொழுது நடப்பதையும் திசை திருப்புவாங்க. இது கோயபல்ஸ் பிரச்சாரம். இவர்களுடைய யுக்தியே கோயபல்ஸ் பிரச்சாரம். நம்மை கூட இதை விவாத பொருளாக்கி விவாதம் செய்ய வைக்கிறாங்க பாருங்க. அதுவே அவர்களுடைய வெற்றின்னு நினைக்கிறாங்க. அதாவது மெயின் இஷ்யூ, போர் இஷ்யூல இருந்து டைவர்ட் பண்ணி இன்றைக்கு ராமர் கோயில் அடிப்பாங்களா, இத சுதந்திர இந்தியாவில இருந்து நாட்டை பிரிப்பாங்களா, ஏங்க ஆக்கிரமிப்பு காஷ்மீரை நாங்கள் மீட்போம்னு, ஆக்கிரமிப்பு காஷ்மீரை நாங்கள் நாடாளுமன்ற நிதியை எந்த அமைப்புக்கு எந்த இடஒதுக்கீடு அடிப்படையில் அவங்க செலவு பண்ணிருக்காங்க கேட்க சொல்லுங்க. ஆக்கிரமிப்பு காஷ்மீரை நாடாளுமன்ற உறுப்பினர் எந்த தொகுதியில அந்த நிதியை எப்படி பயன்படுத்தணும்? 85% ஒரே ஒரு மதம் சார்ந்து செலவழிக்க முடியுமா? அப்புறம் நான் பேசினதுக்கு அப்புறம் பதில் சொல்லுங்க. அதாவது ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்போம்னு உள்துறை அமைச்சர் ஆவேசமா பேசுறாரு. ஏன் இந்த 10 ஆண்டுகள்ல மீட்பதற்கான நடவடிக்கை என்ன எடுத்தார் என்று ஒரு புள்ளி விவரம் தெரிவிக்க முடியுமா? ஒன்று. இரண்டாவது, நீங்க ஆக்கிரமிப்பு காஷ்மீரை அப்புறம் மீட்கலாம். இப்ப உள்ள அருணாச்சல பிரதேசம் உள்ள வீடு கட்டிக்கிட்டு இருக்கிற சீனாவை ஃபர்ஸ்ட் விரட்டுங்க வெளியில. அதை செய்யுங்க ஃபர்ஸ்ட். அதற்கான ஒரு தைரியம் இல்லாத ஒரு பிரதமராக 56 இன்ச்சு மார்பு என்று தன்னை ஒரு விஸ்வகுரு என்று பிரகடனப்படுத்தி கொண்ட பிரதமரால் ஒரு சீனா என்ற வார்த்தையே அவரால் உபயோகப்படுத்த முடியாமல் இருக்கிற ஒரு துணிச்சல் இல்லாத பிரதமராகத்தான் இருக்கிறார். ஆனால் மேடையில் மட்டும் துணிச்சலாக பேசுவது மாதிரி பேசுகிறார். அதுதான் இந்த ஒரு பிரச்சார யுக்தியாக அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் மக்களிடம் இவர்கள் அம்பலப்பட்டு விட்டார்கள் என்பதுதான் உண்மை. மக்கள் தெளிவா இருக்காங்க. இவர் பேசுவதெல்லாம் பொய்யை பேசுகிறார்கள். இவர்கள் செய்வது எதையுமே, அவர்கள் சொன்னதை எதையுமே செய்யவில்லை. இப்பொழுது மோடி கேரண்டி எங்க போச்சு? ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல மோடி கேரண்டில ஆரம்பிச்சது இன்னைக்கு மோடி கேரண்டி இல்ல. ஏன்னா மோடி கேரண்டிக்கெல்லாம் வாரண்டி போயிடுச்சு. இவர்கள் இவர்களுடைய வசதிக்காக 7 கட்டமாக தேர்தல் பிரச்சாரத்திற்காக, மோடி அவர்களுடைய பிரச்சாரத்திற்காக 7 கட்டமாக மோடி கார்த்திக் சார், முக்கியமாக இந்த பிரதமரோட பிரச்சாரத்தை எதிர்த்து கண்டனத்தையோ இல்ல எதிர்ப்பையோ பதிவு செய்யும் அத்தனை கட்சிகளும் பிரதானமா முன்வைக்கிறதுனா அது கோயபல்ஸ் பிரச்சாரம். சொன்ன பொய்யே திரும்ப திரும்ப சொல்றது, வரலாற்றை மாற்றி எழுதுவது, மக்களை திசை திருப்புவது. எல்லாருமே ஹரிச்சந்திரன் பரம்பரையில இருந்து வந்திருக்காங்க. எங்க இருக்க இண்டி கூட்டணியில இருக்கவங்க அப்படியே நியாயமா நடந்துகிட்டு எதுவுமே செய்யாத மணிக்கு எல்லாமே. எங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அவங்க நினைக்கக்கூடிய ஐஎன்டிஏ கூட்டணியுடைய தலைவர் ராகுல் காந்தி வெளிநாடு சுற்றுப்பயணத்துல இந்த 10 ஆண்டுகளை எப்படி இருந்தாரோ, எங்க 10 ஆண்டுகளை நாங்க வெளிநாடு போய் அங்க திட்டங்களை கொண்டு வந்ததுக்கும் நிறைய தொடர்புலாம் இருக்கு. அதுக்கு முன்னாடி சொல்லுவோம், சீனாவை தொட்டா அவங்க எதுவுமே சும்மா இருக்க மாட்டாங்க, வீட்டெல்லாம் கட்டிட்டு போயிட்டாப்னு. எங்க வீடு கட்டினாங்களும் நம்மளுக்கும் காட்டணும் போல. இவர் தான் இப்ப பாத்துருக்காங்கன்னு தெரியல, காங்கிரஸ்காரவங்க தான். ஒரு வரலாறு தெரியலையா? அவர் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி துப்பாக்கியே இல்லாம சீனாக்காரனை நம்முடைய ராணுவ வீரர்கள் கையாலே அடிச்சு அந்த பார்டரை விட்டு வெளியே அனுப்பின வீடியோ இந்தியா முழுக்க, உலக நாடு முழுக்க பார்த்த அதிசயமெல்லாம் நடந்திருக்கு. அதே மாதிரிக்கு அருணாச்சல பிரதேசத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களும் அஜித் தோவல் அவர்களும் எத்தனை முறை சுற்றுப்பயணம் பண்ணி அங்குள்ள நமக்கு நவீன ரகங்களாக பாலங்களை கட்டி, அது இரும்பு பாலங்களை கொடுத்து சீனாவை எந்த அளவுக்கு நம்ம அட்டாக் பண்றதுக்கு தயாராக இருக்குன்ற ஒரு போர் யுக்தியை முன்னாடியே நம்ம 10 ஆண்டுகளுக்கு, இந்த 10 ஆண்டுகள்ல காஷ்மீர் பார்டர் எப்படி இருக்கு, இன்னும் இருக்க சீனா பார்டர் எப்படி இருக்கு, இன்னைக்கு இலங்கையினுடைய அந்த துறைமுகத்தினுடைய இந்தியாவுடைய கட்டமைப்பு அங்க எப்படி இருக்குன்றதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியும். இன்னைக்கெல்லாம் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஒரு துளி எட்டி கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு நவீன ரகமா நம்ம நாட்டை சுற்றி பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கோம். அதனாலதான் 10 ஆண்டுகள்ல பெரிய லெவல்ல குண்டே வெடிக்கல. இவங்க ஆட்சி காலகட்டத்திலையும் நம்ம ஆட்சி காலகட்டத்தில் நீங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது நிறைய மாற்றங்கள்லாம் தெரியும். உள்நாட்டு பாதுகாப்பு எப்படி இருக்கு, வெளிநாட்டு பாதுகாப்பு. இவங்க அப்படி சொன்னே இப்ப தவிட்டு வந்துருவாப்ல மணிப்பூருக்கு. இல்ல பகல நீங்க சொல்ற சாதனை எல்லாம் மக்களுக்கு சோதனையா தான் முடிஞ்சிருக்கு. அதனாலதான் மேடம் நாங்க இப்ப இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா தேர்தல்களையும் வெற்றி பெற்றிருக்கோம்.
இந்த தேர்தலில் வெற்றி பெற போறோம். 4ஆம் தேதி இவங்க என்ன சொல்ல போறாங்கன்னா இவிஎம் மோசடியில வந்து நரேந்திர மோடி வெற்றி பெற்று விட்டாருன்ற அந்த கருத்தை வந்து பதிவு பண்ணுவாங்க. ஆனா அவங்க கர்நாடகாவில் ஜெயிச்சா மட்டும் இவிஎம் மோசடி இல்லைன்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய நோக்கமே அதுதானே. இப்ப இன்னும் ஒண்ணு விடுறாங்க நினைக்கிறீங்களா? இந்த நீங்க இப்ப சொல்லக்கூடியதெல்லாம் இப்ப போன பிஜேபிக்கு ஓட்டு போட்டா பிஜேபிக்கு தான் ஓட்டு விழுகும். இவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி கூட ஓட்டு விழுதுன்னு இன்னும் வீடியோ விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சாதாரண ஒரு கிளை தலைவரோ கிளை செயலாளரோ சொன்னா பரவாயில்ல, ஒரு அவங்க இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் லீடரே சொல்லும் போது இப்ப என்ன பண்ண முடியும்? அதனால அவங்களோட நோக்கம் அது கிடையாது. கார்த்திக் சொல்றதுன்னா இது வந்து ஆட்சியில் இருக்கிற எங்களுடைய பிரதமரோ எங்களுடைய முதலமைச்சரோ மற்றவர்கள் யாருமே சொல்லல. அதை கண்டுபிடிச்சாங்க பாருங்க. இனி அந்த இந்த ஓட்டு மிஷினை கண்டுபிடிச்சாங்க பாருங்க. இந்த மாதிரி பிழை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவங்களே சொல்லி இருக்கிறாங்க. இல்ல அது வந்து தேர்தல் ஆணையம் பலமுறை விளக்கம் அளிச்சுட்டாங்க. இப்ப அண்ணன் இருக்காரு, இதெல்லாம் நடைமுறை சாத்தியப்படாம ஒரு அரசியல் தேர்தல் நடக்கும் போது அங்க உள்ள பூத் ஏஜென்ட் கூப்பிட்டு எல்லா கட்சிகளும், நாங்க மட்டும் கிடையாது, அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய சாதாரண சுயேட்சை வேட்பாளருடைய பூத் ஏஜென்ட் முதற்கொண்டு அந்த இவிஎம் மிஷின்ல இருக்கக்கூடிய பட்டனை அழுத்தி கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணதுக்கு பிறகுதான் காலையில நீங்க ஓட்டே போட முடியும். அப்படி செக் பண்ணும்போது தான் கரெக்ட்டா இல்லன்னு சொல்றாங்க. சரி, அப்படிங்க நீங்க மறுநாள் பூத்ல நிப்பாட்ட வேண்டியதல்ல. அன்னைக்கு மட்டும் ஏன் ஓட்டு போட அலோவ் பண்ணாதீங்க? ஏன் அலோவ் பண்றீங்க? முதல் நாள் நைட்டு நீங்க விழுது 10 ஓட்டு விழுதுங்க. அவர் தம்பி நம்ம அதை தம்பி கார்த்தி சொல்றது நம்ம எடுத்துக்கலாம். இங்க அந்த மிஷினை இங்க வச்சுட்டு அங்கிருந்து நம்ம ரிமோட் கண்ட்ரோல் மூலமா நம்ம அதை வந்து திருமாவளவன் அவர்கள் வெற்றி பெற்றார் என்பதை அவரு ரிசைன் பண்ணிட்டு கட்டணும். நீங்க வர மாட்டீங்களா? பிராக்டிகலா வாங்க. நாங்க என்ன சொல்றோம், நாங்க சொல்லலைங்க. அந்த மிஷினை கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்களா, அவங்க சொல்றாங்கன்னு சொல்றேன். அதுக்கு நீங்க தலைவர் பேரை சொல்றீங்க, உடனே முதலமைச்சர் பேரை சொல்றாங்க. ஏங்க கண்டுபிடிச்ச ப்ராடக்ட் யார் பண்ணாலும் இத வந்து தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்ச சொல்றான். ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணவன் தயார் பண்ணவன். ஜூன் 4 தேர்தல் முடிவுகள் உலகமே வியக்கும் அளவிற்கு வரப்போகிறதுன்னு பிரதமர் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷனே கொடுத்திருக்காரு. நான் என்ன சொல்றேன், உலகம் வியக்கட்டும், நல்லா இருக்கட்டும், மகிழ்ச்சி. இந்த நாட்டை வல்லரசு நாடா மாற்ற போறதுன்னு சொன்னீங்க. வல்லரசு நாடா மாத்துறதுக்கு கூட இருக்கட்டும், நல்லரசு நாடா மாத்தலையே. வேலை வாய்ப்பு தரேன்னு சொன்னீங்க, வேலை வாய்ப்பு தரல. இதெல்லாம் வந்து சொல்லி சொல்லி புளிச்சு போச்சு. மக்களே வெறுத்து போயிட்டாங்க. இப்பதான் கணக்கு சொன்னாரு, மத்திய அரசாங்கத்து வேலை வந்து கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கு மேலான வேலைகள் அவன் போட வேண்டிய வேலையை அப்படியே கணக்கு சொன்னாரு. அண்ணன் சொன்னாரு, நீங்க வந்து ஒரு வருஷத்துக்கு 15 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு தர போறது, 1 லட்சம் பேருக்கு கூட 5000 பேருக்கு கூட வேலை வாய்ப்பு தரல. உங்க குஜராத் மாநிலத்திலிருந்து படையெடுத்து தமிழ்நாட்டுக்கு தான் பாவம் அப்பா இவங்க ஓடி வராங்க. எல்லாம் இங்க எல்லாம் பிற மாநிலத்தில் இருக்கிற போற எல்லாம் தமிழ்நாட்டை தேடி தான் வரா. இந்த தம்பி சொன்னார் வந்து இது மாதிரி வந்து கட்டுக்காப்பாக இருக்குது, வெடிகுண்டு வெடிக்கலையா, அது வெடிக்கலையா, இது வெடிக்கலையான்னு சொல்லு. வெடிக்கலையான்னா வெடிக்க வேண்டிய ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு எங்களுக்கு வெடிக்கும். நீங்க ஆட்சியில குண்டு வெடிப்புல யாரு வச்சாங்க தெரியுமா? கோயம்புத்தூர்ல யாரு வெடிச்சாங்கன்னு நீங்க இன்னைக்கு கூட வந்து ஒரு பழிதாது. நீங்க எல்லாமே தலைப்பட்டே கேக்குற மத அடிப்படையில் இட ஒதுக்கீட்டை அனுமதிக்க மாட்டோம். சேலஞ்ச் பண்ணி எல்கே அத்வானின்னு ஒருத்தர் இருந்தாருங்க பாஜகவுல. பாத யாத்திரை போகிறாரு, ரத்த யாத்திரை முடிச்சாரு. அவங்க மத பேச்சாரம் தான். நான் இருக்கு சார், நான் ஒரே ஒரு சொல்லி சார், நடந்தது சார், நடந்ததுலாம் இதெல்லாம் நடந்தது, இங்க நடந்தது நாங்க வந்து நடந்தது தான் சொல்றோம், நடக்காதெல்லாம் சொல்லல. நாங்க இந்துக்களுங்க, நாங்க இந்துக்கள், நாங்களே இந்துக்கள். எங்க தலைவர் சொல்லி இருக்கிறாரு, எல்லாம் சொல்லுங்க, நாங்க எல்லாரும் இந்துக்கள் தான். முதலமைச்சர் இந்துக்கள் சொன்னாரு, எங்க தலைவர் இந்துக்கள் சொன்னாரு. தீபாவளி வாழ்த்துக்கு இந்து பண்டிகைங்க, இந்து பண்டிகை, ராமநவமி வாழ்த்து சொல்லல, இந்து பண்டிகை, இந்துக்கள் பண்டிகை பகிரங்கமா அறிவிக்க தமிழ்நாட்டு அரசியல் கட்சிக்கு தைரியம் இருந்தா
தீபாவளி இந்துக்கள் பண்டிகை இல்ல. எங்களுக்கு கிடையாது. இல்ல, தைரியத்தை தான் சொல்றேன். இல்ல நாங்க அறிக்கை சொல்லுங்க. இல்லன்னு சொல்றேன். இல்லன்னு அறிக்கை சொல்றேன். முடியாது. இல்லன்னு சொல்றேன். நாங்க வாழ்த்து சொல்லலையே. அதுல தெரிஞ்சுக்கிட்டு தானே இல்லன்னு ஏன்னா சொல்றேன். அவர்கள் வந்து அஞ்சாண்டு வாழ்த்துக்கள் நாங்க சொல்லுவாங்க. இல்ல, நாங்க கிறிஸ்துவ கற்பனை பண்டிகை எல்லாம் சொல்ல மாட்டோங்க. கற்பனை எங்க எல்லாம் அண்ணன் சொல்ல திருமாவளவன் அவர்கள் ஏங்க? சரி, இந்துக்கள் பண்டிகையில எதுனே நீங்களே பட்டியல் எடுங்கண்ணே. யாரு? இந்துக்கள் பண்டிகை என்னண்ணே? ரம்ஜான் முஸ்லிம்களோட பண்டிகை, Right. கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகை. Okay. இந்துக்கள் பண்டிகை எதுனே? நாங்கள் இந்துக்கள் நீங்க. ஆமா. நீங்க இந்துக்கள் பொங்கல் ஒத்துக்கிறீங்க. கொண்டு வரவன். சொல்லுங்க. பொங்கல். ஆ? பொங்கல் பொங்கல் இந்து ஆமா. பண்டிகை என்று அறிவிச்சுட்டு. ஆமா, அறிவிச்சா நல்லது. நல்லது. சந்தோஷம். அது யாரு பண்டிகைன்னு சொல்லுங்க. இந்துக்கள் பொங்கல் யாருக்கு பண்டிகை? சரி, பொங்கலை யார் கொண்டாடுறா? ஆமா, தமிழர்கள் உலகம் தமிழர்கள் யாரு? விவசாயிகள் யாரு? யாரு? எங்களுக்கு வெற்றிதான். அவங்களுக்கு இந்தியர்களுக்கு பண்டிகை சர்டிபிகேட் தந்துலையா நீங்க? விவசாயின்னு கொடுத்துருக்கீங்களா? சொல்லுங்க. விவசாயிகளுக்கு விவசாயிகள் சான்று கொடுத்துருக்கீங்களா கேக்குறேன் நானு. பொங்கல் அவங்க என்பது இந்துக்கள் கிடையாதா? மாடுகளுக்கு அது நன்றி வந்து தெரிவிக்கும் தமிழ்நாட்டுடைய பண்டிகை. கலாச்சார பண்டிகை. இந்த நாட்டுடைய பகவானை கலாச்சார பண்டிகை வணங்கக்கூடிய சொல்லுங்க. பண்டிகை. அது வந்து நீங்க மாத்தி மற்ற சொல்லக்கூடாது. சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இது படைப்புகள், அதனால பிற வணங்கக்கூடாது பிற என்பாங்க. மாநிலத்தினுடைய இந்துக்கள் பண்டிகைகளை அதனை வணங்குவார்கள். இல்லைங்க, இங்க இந்து பண்டிகை என்ற ஓணம் பண்டிகைன்னு ஒண்ணு பொங்கலையும் இருக்குங்க. மாட்டுப் பொங்கலையும் ஓணம் பண்டிகை ஒண்ணு இருக்கு. சரி. அறிவிச்சு இருங்க. விவசாயிகளுக்கு நன்றி. கொண்டாடுவாங்களா? சரி 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 சார், நம்ம தலைப்பை ஒட்டி வந்துடலாம். தலைப்பை ஒட்டி பேசுவோம். ஓணம் பண்டிகைன்னு ஒண்ணு இருக்கு. இங்க கேரளாக்காரங்க மாநிலத்தை சார்ந்த சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு வணங்குறாங்க. அது வந்து நாங்கள் கொண்டாடலாமா? ஏன் கொண்டாடலன்னு கேட்பீங்களா? ஆந்திரா மாநிலத்தில் ஒரு பண்டிகை இருக்கு, அதே நீங்க இங்க கொண்டாடலன்னு கேட்பீங்களா? சரிங்க அதே சார், மாதிரி வட மாநிலத்தினுடைய பண்டிகையை நாங்கள் கொண்டாட முடியாது. தலைவர் மு க ஸ்டாலின் வடமாநில பண்டிகை கொண்டாட மாட்டாங்க. நம்ம நாட்டில் இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்க ராணுவ வீரர் காஷ்மீர்ல பாதுகாப்பான். யாரு? அங்க மாச சம்பளம் வாங்கியிருக்கான். ஏன் இந்த இங்க கடையோட சரி, எங்க சரி, வீட்டுல சரி, வாங்கி சரி, வச்சிருக்க சரி, இது மாதிரி சரி, ஒரே விஷயம். இப்ப முல்லை பெரியார் இல்ல, இல்ல, கட்சி சார், ராமநாதன் நீங்க காவேரி பாஜக ஆளும்போது காவேரி நீர் கொடுக்க தண்ணி தேடி வரான்ல. சரி, இருங்க. இல்ல சார், மாநிலங்களோட வரைபடங்கள் வந்து அது மண்ணில் போட்ட வேலை. அதை மனிதர்களும் என்றுமே போட்டுக் கொள்ள கூடாது. அதுதான் சொல்றேன். அவங்க மனசுல அது முக்கியமான ஆமா, விஷயம். இப்ப என்னன்னா, பிரதமர் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. மாஃபியா மோகத்தில் இருக்கிறது சமாஜ்வாதி, அதிலிருந்து வெளியே வரவே முடியாது என்று. நீங்க கூட இப்போ முதல் பாஜக சுற்றுல கேள்வி வந்து கேட்டீங்க. ஆமா, மாஃபியா மாஃபியா மோகத்திலே ஏன்னு இல்லையா? கேளுங்க. மாஃபியா மோகத்திலே பாஜக நீங்க- இல்லையா? நீங்க கூட அப்ப நீங்க வந்து அதானி அம்பானி வந்து எது லிஸ்ட்ல முதல் வச்சுக்கிறீங்க? சுற்றுல சந்திரசேகர் அதானி அம்பானி வந்து சந்திரசேகர் உருவாக்குறது யாரு? ஐயாட்ட சந்திரசேகர் ராவ் வந்து இருக்காரு. சந்திரசேகர் ஐயாட்ட கேட்கும்போது பாபர் மசூதியை இடித்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு துணி ஒலிக்க நீங்க வந்து கேள்வி கேட்டீங்க. உத்தரப்பிரதேசத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ் என்ன ஒரு கூட்டத்தில் பேசும்போது என்ன சொன்னார்னா, நாங்கள் இண்டி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோவிலுக்கு பூட்டு போட்டு மூடுவோம் அப்படின்னு பேசினார். அதற்கு பலத்த எதிர்ப்பு வந்தது. இந்த மாதிரி பேசக்கூடியவர்கள் நாளை ராமர் கோவிலை இடித்தாலும் இடிப்பார்கள் அப்படிங்கிற அச்சம் இந்து மக்களுக்கு இருக்கிறது. அதை சொல்லக்கூடிய, அதை வெளிப்படுத்தக்கூடிய விஷயம் பிரதமர் மோடிக்கும் இருக்கிறது, உத்தம மோடிக்கும் இருக்கிறது, எங்களுக்கும் இருக்கிறது. அதனால சந்திரசேகர் ஐயா ஐயா கொஞ்சம் இருங்க. சந்திரசேகர் ஐயா பேசும்போது சொன்னாங்க, அதாவது எங்களுக்கு வந்து தலைவர்கள் கிடையாது அப்படி. இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கும் போது அந்த இந்திய தேசிய காங்கிரஸ்ல வெள்ளைக்காரனால தொடங்க ஆலன் ஆக்டோவியன் ஹியூம் என்ற வெள்ளைக்காரனால் தொடங்கப்பட்டிருந்தாலும் கூட அதுல வலதுசாரிகள் இருந்தார்கள், இடதுசாரிகள் இருந்தார்கள், மகாத்மா காந்தியை போல மிதவாதிகள் இருந்தார்கள், சுபாஷ் சந்திர போஸ் இருந்தார், அதே போல திலகரை போல தீவிரவாதிகள் இருந்தார்கள், சோசியலிஸ்டுகள் இருந்தார்கள், வலதுசாரிகள் இருந்தார்கள், முஸ்லிம்கள் இருந்தார்கள், முஸ்லிம்கள் இருந்தார்கள். எதிர்ப்பு தெரிஞ்ச துரோக தலைவர்கள், தீவிரவாதிகள் கதையெல்லாம் எப்படி பாருங்க. இவங்களுக்கு தேசிய தலைவராக பாப்பாங்களா? சார் இருக்கு சார். நீங்க வந்து சாதியவாதிகளையும் மதவாதிகளையும் வந்து தூக்கிப்படுத்த நிறுத்துங்க. முதல்ல தலைவர் எட்டேவார் அங்கேதான் இருந்தார், வீர சவார்கர் அங்கேதான் இருந்தார், மகாகவி பாரதியார் காங்கிரஸ்ல மகாத்மா காந்தியை வைத்து இங்க கூட்டம் போடணும் அப்படின்னு சொல்றார். அதை போல தலைவர்கள் அத்தனை பேரும் அன்னைக்கு காங்கிரஸ் என்ற சங்கமத்தில் இருந்தாங்க. அதனால வல்லபாய் பட்டேலை நாங்க வந்து மதிக்கிறோம். நேரு குடும்பத்திற்கு ஆனந்த பவனத்தை எடுத்து எழுதி கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க. பேசும்போது ஒவ்வொருத்தர் பாபர் மசூதியை வந்து இடிக்கணும். நீங்க 5 ஏக்கர் நிலத்தை கொடுத்து தான் இன்னைக்கு வந்து 5 ஏக்கர் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்த அரசாங்கம் எது அப்படின்னு சொன்னா
பாரதிய ஜனதா கட்சி யோகி ஆதித்யநாத்தினுடைய உத்தரப்பிரதேச அரசாங்கம் தான் இஸ்லாமியர்களுக்கு 5 ஏக்கர் நிலத்தை கொடுத்திருக்கிறது. அதனால சரிங்க சார், அவரோட கருத்துக்களை வைக்கட்டும், நம்ம அப்புறமா நிறைவு கருத்து கேட்டுக்கிறேன். சொல்லுங்க பகலவன் சார். அதாவது நீங்க வந்து அங்கிருந்து வேலைக்கு வரான் அப்படின்னு சொல்றாங்களே, அதாவது குஜராத்ல என்ன நடந்தது நம்ம டாபிக் குள்ளவே வந்துடலாமே சார். மத அடிப்படையை பத்தி நான் கேட்கணும். மத அடிப்படையில நீங்க வந்து என்ன அதுல இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றீங்க, அதுக்கும் சேர்த்து பதில் சொல்லட்டும். கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுங்க சார். அதாவது மத அடிப்படையில் இடஒதுக்கீட்டை அனுமதிக்க மாட்டோம்னு பிரதமர் சொல்லிருக்காரு. காரணம் என்னன்னு சொல்றேன். இல்ல அந்த காரணத்தை நான் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இல்ல அவர்கள் வந்து மதவாதிகள், மதத்துக்கு ஒரு சட்டம் இருக்கணும், ஜாதிக்கு ஒரு சட்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் விடுதலை சிறுத்தைகளும் காங்கிரசும் திமுகவும். அதாவது மத அடிப்படையில் இடஒதுக்கீடு கூடாது என்று உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இந்த இடஒதுக்கீடு என்பது எப்படி வந்தது அப்படின்னு சொன்னா, அவர்கள் வந்து பொருளாதார நிலைமையில தாழ்வான நிலைமையில இருக்காங்கன்னு சொல்லி கொடுக்கறது இல்ல. தலித் மக்கள் அவர்கள் சமுதாயத்தில் பின்தங்கி இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஜாதி படிநிலையில கீழே இருக்கிறார்கள், அவர்களுக்கு தீண்டாமை என்ற ஒரு கொடுமை இருக்கிறது. அதனாலதான் இடஒதுக்கீடு என்ற அம்சமே மதமாற்றம் என்ன சொல்றாங்க, கிறிஸ்தவத்திலே தீண்டாமை இல்ல அப்படின்னு சொல்றாங்க, இஸ்லாத்துல அந்த மாதிரி தீண்டாமை இல்ல அப்படின்னு சொல்றாங்க. தீண்டாமை இல்லாத இடத்துல அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது. அறிவித்ததை போல இஸ்லாத்திலையும் தீண்டாமை இருக்கிறது அப்படின்னு அண்ணா அறிவித்தோம். பொங்கல் வந்து இந்துக்கள் கொண்டாட பண்டிகைன்னு தான் சொன்னனே தவிர இந்து பண்டிகை சொல்ல. பொங்கல் வந்து இந்துக்கள் தான் கொண்டாடுறாங்கன்னு சொல்றேன். நான் இந்துக்கள் இயற்கை வணங்க, நாங்க இயற்கைக்கு மாறா நாங்க எப்பயும் பேசல. சூரியன் பகவானம், மரங்கள், செடிகள் எல்லாத்தையும் நாங்க காற்றுலாம் சுவாசிக்கிறோம். அதனால அதுங்களுக்கு நன்றி கடன் சொல்றோம். அதனால நாங்க இயற்கை வணங்கணும். நாங்க கற்பனைக்கு மட்டும்தான் இடம் தரக்கூடாதுன்னு சொல்றோம். கற்பனை கதைகளை தான் நாங்க எதிர்க்கிறோமே தவிர இயற்கைகளை எந்த இடத்துல நாங்க எதிர்க்கல. ஒண்ணு, புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதி வைத்த சட்டங்களை மாற்றுவதற்கு பாஜக துடித்துக் கொண்டு இருக்கிறது என்பது உலகம் அறிந்த செய்தி. உலகம் அறிந்த செய்தி. இதே பாஜக இருங்க உங்க பாஜக கர்நாடகாவில் இருக்கிற ஒரு மாநில தலைவர் தான் இந்த அம்பேத்கருடைய சட்ட திட்டங்கள் எல்லாம் விரைவில் மாற்றப்படணும் மேடையில் பொதுவெளியிலே பேசியிருக்கிறாரு. சரிங்க, எடுத்து பாருங்க, எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. ஏங்க நீங்க சொன்னார்ல, மனிதர் குலத்திலேயே தாழ் நிலையில் இருக்கவங்க தாழ்த்தப்பட்டவங்க. அது எவ்வளவு பேர் வன்மம் இது மனித குலத்தில் இதுலயே வந்து யாரு படிநிலை உருவாக்குறது? யாரு உருவாக்குறது? அரசாங்கம் உருவாக்குச்சா? அரசாங்கம் உருவாக்குச்சுங்களா? அரசாங்கத்தை உருவாக்குச்சா? பார்ப்பனர்கள் உருவாக்குனார்கள். எப்படி சொல்றீங்க? ஆரியம் உருவாக்குச்சு. பாருங்க, ஆரியம் உருவாக்குச்சு. இல்ல நம்ம மத அடிப்படையில எதுவுமே பேசக்கூடாது. 4 வர்ணத்தை உருவாக்குறது யாரு? பிராமணர்கள், பார்ப்பனர்கள், ஆரியர்கள். இவங்கதான் சூத்திரர்கள். யார் சொன்னது? செட்டியார் சொன்னாரா? முதலியார் சொன்னாரா? கவுண்டர் சொன்னாரா? சொல்லுங்க, கவுண்டர் சொன்னாரா? ஏங்க நீங்க வர்ணத்தை ஜாதி அடிப்படையில மத அடிப்படையில நம்ம விவாதத்தை பிரிச்சோம்னா மக்களுக்கு சரியான விவாதத்தை கொண்டு வர முடியாது. பிறப்புன்றது என்ன? ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் பிறப்பது குழந்தை. இதுல என்ன மாற்று இருக்குது? மாற்று இல்ல. மாற்றம் இல்லாததுக்கு எதுக்கு பிரிவினை உருவாக்குனீங்க? ஒரு நிமிஷம் நாங்க என்ன சொல்ல வரோம்னு சொன்னா, இங்க நீங்க வந்து பிரிவினைவாதத்தை எப்படி பாக்குறாங்க? இவங்க ஒரு பார்வை பார்க்க, நாங்க எந்த பார்வை பண்ணா, ஒரு பேருந்துலேயே அல்லது விபத்தில் சிக்கி கிடக்கிறான்னா அவன் செயலிருந்து கிடக்கிறவனுக்கு முதல் உதவி தரணும், முதல் சிகிச்சை தரணும், அவனை தீவிர இதில் பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவங்க என்ன சொல்கிறாங்க, அவனை மட்டும் எப்படி பார்ப்பீங்க? எனக்கு கையில் ரவுண்டு சிராய்ப்பு ஏற்படுது, என்னில் நீ தீவிர சிகிச்சையில் போட்டு பார்க்கணும்னு சொல்கிறாங்க. இதுதான் உங்களுடைய மிருகத்தனமான, மனித சமூகத்துக்கு இல்லாத மிருகத்தனமான செயல். மனித குலத்திலே ஊசிய போடாம இருக்காங்க எல்லாரும். எல்லாத்தையும் ஒரு நிலைப்பாட்டோடு நடத்தக்கூடிய அரசாங்கம் பாரதிய ஜனதா கட்சி. இங்க இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களுடைய தலைவரை பிரதிநிதி இருக்கக்கூடிய அருந்ததி சமுதாயத்தை சேர்ந்த எழுமுருகனை
மத்திய அமைச்சராக்கப்பட்டு அழகு பார்த்து இன்று வரை தமிழ்நாட்டில் அழகு பார்க்காத்து இந்த நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய பதவி கொடுத்து அந்த அம்மாவை வர முடியாம தேர்த்துட்டு அழக கொடுத்தீங்க, அவங்களுக்குரிய அங்கீகாரத்தை கொடுக்கலையே தான் அவர் கேட்கிறாரு. விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் ஒரு நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஓட்டு போட மாட்டோம். நீங்க ரெண்டு பேரும் பேசி சரிங்க சார், அவரோட கருத்துக்களை முழுசா என்னால வாங்க முடியல. சும்மா அல்பத்தனமா பேசுறீங்க. கட்சி என்னைக்குமே அவரோட கருத்துக்களை அவர் முடிக்கணும் சார். மக்களுக்கு எதிரான கட்சி. நான் சொல்லிட்டாங்க, இந்த இவ்வளவு மோசமாலாம் பேசக்கூடாது. வந்து ஒழுங்கு மரியாதை பேச தெரிஞ்சுங்க, இல்லைன்னா வேற மாதிரி பேசுவேன் நான். அப்படிதான் பேசுறீங்க. அப்படிதாங்க பேசுறாங்க. சரி, அப்ப நான் வந்து ஜூம்ல போயிட்டு சந்திரசேகர் சார் கிட்ட பேச ஆரம்பிச்சேன். இல்லாம பேசினா அவ்வளவுதான் சொல்றேன். அப்படிதான் பேசுறாங்க. உங்களுக்கு எதிரா ராமநாதன் சார் கொஞ்சம் அமைதியா இருங்க சார். சரி, ஓகே ஓகே. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆமா எங்க கொள்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் மலைவாழ் பழங்குடி மக்களுக்கும் எதிரான கட்சி. உங்களுடைய கருத்து அந்த அம்மாவுக்கு மலைவாழ் மக்களுக்கு அவங்களுக்கு பதவி கொடுக்கறதுக்கு வேணாம்னு சொல்றது காரணம் இருக்கு. இது ஒரு சடங்கு. உங்களுக்கு எந்த அதிகாரமும் தரமாட்டாங்க. நீங்க பல் பிடுங்கின பாம்பா இருப்பீங்க. அங்க போய் அவமானப்படுறதை விட அந்த மக்களுக்கு நீங்க அவமானத்தை ஏற்படுத்த விட அந்த பொறுப்பை அமைதியா இருங்க. நீங்க ஷார்ட்டா முடிச்சிருங்க சந்திரசேகர். அதனால வந்து இந்த மாதிரி அவமானத்துக்கு தேவையற்றதுன்னு சொல்றோம். இவங்க வந்து தாழ்த்தப்பட்டவன், அந்த பட்டவன், இந்த பட்டவன், எவனும் இங்க தாழ்த்தப்பட்டவன் கிடையாதுங்க. அரசு வரையறையில அவன் இல்லாதுக்கிறான். எங்களுக்கு ஒதுக்குற சொத்தை கொடுங்கடான்னு சொல்றோம். இது வரைக்கும் எவனும் தரல, எவனும் பேசல. அதை பத்தி எவனும் ஆட்சியில் இருக்கிற சொல்றான், மண்ணாங்கட்டில் இருக்கிற சொல்றான், எவனும் பேசல. இவனுக்கு வந்து சும்மா ஏதோ ஒரு கட்சியில் இருக்கிறதுக்காக இருக்கிற மனித நேயத்தை மறந்துட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது, ஒன்றும் தெரியாத பேசுறது. ஒன்று கருத்தியலோட வாங்க. சும்மா ஏதோ ஒன்றில் இருக்கிற ஒரு கட்சியில் இருக்கிறதுக்காக சம்மந்த இடத்தெல்லாம் பேசாதீங்க. விடுதலை சிறுத்தை இந்த மண்ணில் தோன்றவில்லைன்னு சொல்கிறால் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுடைய நிலை வேறு மாதிரியாக இருந்திருக்கும். 1999 தோன்றிய 90 தோன்றிய விடுதலை சிறுத்தை இயக்கம் 2024 வரையில் போராட்ட களத்தில் நின்று இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெற்று அந்த மக்களை இதுபோன்று பேச வைத்திருக்கிறார்கள். பேசுவதற்கு உரிமை இல்லாமல், நடப்பதற்கு உரிமை இல்லாமல், தண்ணி எடுக்க தகுதி இல்லாமலும் இன்றைய வரைக்கும் சாதி ரீதியாக படுகொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை பேசுவதற்கு எவனுக்கு இங்கே துப்பு இல்லை. கட்சியில் இருக்கிற மண்ணாங்கட்டில் இருக்கிற சொல்கிறேன். மனித நேயத்தை பாருங்கள். கட்சி இரண்டாவது பாருங்க. கட்சி கொள்கை கோட்பாடுகள் எல்லாம் மனித நேயத்தோட பொதுமக்கள் மத்தியில பேசும்போது மனித நேயத்தை கடந்து பேசுங்க. ஒன்றும் இல்லாததுக்கு நம்ம வந்து வேலை காட்ட சொல்லாதீங்க. எது இருக்கிறது சயின்டிஸ்ட் பிரகாரம் பேசுங்க, அறிவியல் ரீதியாக பேசுங்க, ஆராய்ச்சி ரீதியாக பேசுங்க, கொள்கை ரீதியாக பேசுங்க, கோட்பாட்டு ரீதியாக பேசுங்க, நடைமுறையோட பேசுங்க. அதை விட்டு இல்லாத ஒன்றெல்லாம் கற்பனை கொண்டு பேசுவதற்கு கற்பனைக்கு விதைக்காதீங்க. சந்திரசேகரன் சார், உங்களுடைய நிறைவான கருத்துக்களை பதிவு செய்யலாம். மத அடிப்படையில் இடஒதுக்கீட்டை அனுமதிக்க மாட்டோம் என்று பிஜேபி சபதம் செய்திருக்கிறது. அதற்கு உங்களுடைய பதில் என்ன? முதல்ல அவரு பிரதமர் மோடி அவர்களுக்கு அரசியல் சட்டம் தெரியாமல் இருக்க வேண்டும், அல்லது அரசியல் சட்டத்தை பற்றி கவலைப்படாமல் இருக்க வேண்டும். ரெண்டுல ஒண்ணுதான் இருக்கணும். ஏன்னா அரசியல் சட்டத்திலேயே மத அடிப்படையில் இடஒதுக்கீடு கிடையாது என்பது இருக்கிறது. அவர் திரு ராமநாதன் அவர்கள் கூட சொன்னாரு, வழக்கறிஞர் கூட சொன்னாரு. அது தவறான தகவல். என்னன்னா கிறிஸ்தவத்திலையும் இஸ்லாத்திலையும் பல ஜாதி படிநிலைகள் கிடையாது, அதனால அவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது. இந்தியாவிலேயே 14 மாநிலங்கள்ல இஸ்லாமியர்கள்ல சில பிரிவினர்கள் வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்புல சேர்க்கப்பட்டு ஓபிசிலையும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினர்களையும் அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. அது ஜாதி அடிப்படையில் கிடையாது, மத அடிப்படையில் கிடையாது, ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இது குஜராத்லயும் இருக்கு. 14 மாநிலங்கள்ல குஜராத்தும் இருக்கிறது. சில பிரிவினர், முஸ்லாமியர்களில் சில பிரிவினர் ஓபிசியிலும் பிசியிலும் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. இதை மறைத்து இது மத அடிப்படையில் கொடுக்க கூடாது, மத அடிப்படையில் கிடையாது. ஒவ்வொரு மாநிலமும் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் என்று ஒன்று அமைத்து அதில் எந்த ஜாதி பிரிவினர் வந்து தாழ்த்தப்பட்ட நிலையிலும் பிற்படுத்தப்பட்ட நிலையிலும் இருக்கிறார்களோ அவர்களை அந்த பிரிவில் சேர்த்து ஓபிசி, எம்பிசி, ஒவ்வொரு மாநிலத்தில் எம்பிசி என்று இருக்கிறது, சில மாநிலங்கள்ல ஓபிசி என்று இருக்கிறது, சில மாநிலங்கள்ல பிற்படுத்தப்பட்டவர் மட்டும் என்று சரியாக ஒரே நிலையில் வைத்திருக்கிறார்கள். இப்படி அந்த பிரிவினருக்கு இடஒதுக்கீடுகள் வழங்கப்படுகிறது. இங்கு அதில் கூட உள் ஒதுக்கீடு என்று சில இடங்களில் இருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால்
எஸ்சி பிரிவினருக்கு இருக்கின்ற ஒரு இடஒதுக்கீட்டில் 3% அருந்ததியினருக்கு என்று, அதிலேயே உள்ள அருந்ததியினருக்கு என்று 3% கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் இடஒதுக்கீடுகளில் உள்ள பிரிவுகள். சரிங்க சார், விரைவாக உங்களுடைய நிறைவான கருத்து ஒரு வரியில். இல்ல, அதாவது இவர்கள் பொய்களை விதைத்து எல்லா மேடைகளிலும், அதாவது உள்நாட்டு கொள்கையிலும் தோல்வி, வெளிநாட்டு கொள்கையிலும் தோல்வி, வேலை வாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வு, பெட்ரோல் டீசல் விலையில் இவர்கள் சொன்னதைப்படி செய்யவில்லை, அதுபோல எல்லா விஷயங்களிலும் இவர்கள் இந்த தோல்வி அடைந்த அரசாக, தோல்வியின் முகமாக மோடி இன்று இருக்கிறார். அதை மறைப்பதற்கு ஒவ்வொரு மேடையிலும் பொய் பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. நன்றி சார், நன்றி. மோடி கார்த்திக் அவர்களே, உங்களுடைய நிறைவான கருத்து. நாங்கள் மத ரீதியான இடஒதுக்கீடை எதுக்குறோம்ன்றது பொது வழியிலேயே சொல்கிறோம். நாங்கள் பகிரங்கமாக உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலில் நடந்திருக்கு, அதை பொது வழியில் சொல்கிறோம், மக்களுக்கு மத்தியில் சொல்கிறோம். அது மாதிரிக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நாங்கள் அந்த அம்பேத்கர் வழியாட்டிருக்கக்கூடிய சட்டத்தை நாங்கள் இது வரைக்கும் அதை பற்றியே தொடரல, வைக்கல. இது 10 வருஷம் முருகப்பழத்தில் ஆட்சியில் இருந்திருக்கோம். ஆனால் இவங்க பொய்யான கருத்துக்கத்தையும் திருச்சிருக்காங்க. நாங்கள் சில நடைமுறைக்கு தேவையான சட்டங்கள், போக்சோ மானிய வழக்குகள் இருக்கட்டும், இன்றைக்கி இந்த ஐபிசி சிஆர்பிசியில் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்லாம் மாற்றிட்டு 1ஆம் தேதியிலேருந்து புது நடைமுறை சட்டங்கள்லாம் வருது. அப்படி நடைமுறைக்கு தேவையான சட்டங்களை கொண்டு வரமோ தவிர்த்து அம்பேத்கர் வழிகாட்டுடைய சட்டத்தில் எங்கேயுமே இன்ன வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி கை வைக்க போறதில்லை. அம்பேத்கருடைய வழிகாட்டுதலின்படி தான் நம் நாட்டினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியை வழிநடத்தி அங்க இருக்கக்கூடிய காஷ்மீரில் 370 நீக்கினார்ன்ற வரலாறுலாம். நன்றி சார், நன்றி நன்றி. ராமநாதன் சார், உங்களுடைய நிறைவான கருத்து. குஜராத்திலே உள்ள இடஒதுக்கீட்டு முறை வேற, அதை பேசணும்னா இன்னொரு சப்ஜெக்ட் ஒரு நாளைக்கு பேசுவோம். அதாவது மத அடிப்படையில் அவர்கள் சில பிரிவுகள் தமிழ்நாட்டிலையும் பிசி சமுதாயத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள், இஸ்லாமியர்கள். அப்படி சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் இந்துக்களை மதம் மாற்றும் போது என்ன சொல்கிறாங்க, இஸ்லாத்திலேயோ கிறிஸ்தவத்திலேயோ ஜாதி படிநிலைகள் இல்லை, தீண்டாமை இல்லை. இங்கிருந்து அங்கே போன உடனே திருமாவளவன் அவர்கள் கூட அதை பற்றி தான் மீனாட்சிபுரத்தில் நடந்த மதமாற்றத்தை பற்றி அவர்கள் PhD பண்ணியிருக்காங்க. சரிங்க சார், ஒரு வரியில் உங்களுடைய நிறைவான கருத்து. மதமாற்றம் செய்யும் போது இஸ்லாத்தில் தீண்டாமை இல்லை அப்படின்னு சொல்றது. ஆனால் அதற்கு பின்னால் இடஒதுக்கீடு என்று வரும்போது அங்கேயும் தீண்டாமை இருக்கிறது, பிற்படுத்தப்பட்ட படிநிலைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவது ஏமாற்று வேலை. வெளிப்படையாக நீங்க அறிவிங்க. எல்லா சமுதாயத்திலையுமே இந்து சமுதாயத்தில் எப்படி ஜாதி படிநிலைகள் இருக்கிறதோ, தீண்டாமை இருக்கிறதோ, அதை போல அங்கேயும் இருக்கிறது என்று அறிவிங்க. இன்னைக்கு உள்ள இடஒதுக்கீடு முறை இந்த EWS அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அது பொதுப்பட்டியலுக்கு உண்டானது. அதாவது யாரெல்லாம் பிசி இல்லையோ, யாரெல்லாம் எம்பிசி இல்லையோ, யாரெல்லாம் SC ST இல்லையோ, அவர்களெல்லாம் இல்லையோ, அந்த பட்டியலில் வெளியில் உள்ள பட்டியல் சமுதாய மக்கள் பூராவுமே அந்த பொருளாதார அடிப்படையில் வீக்கர் செக்ஷன்ல அவர்கள் இடஒதுக்கீடு. பிரதமர் மிகச்சரியாக தன்னுடைய பரப்புரையை கொண்டு சென்று கொண்டு இருக்கின்றார். நிச்சயமாக அதிலே நாங்கள் வெற்றி பெறுவோம். மீண்டும் 3வது முறையாக ஆட்சியை பிடிப்போம். நிச்சயமா காங்கிரஸோ அல்லது அவர்களுடைய இண்டி கூட்டணியோ நிச்சயமாக 40 இடங்களை இந்த முறையும் 2 முறை அவர்களால் எதிர்க்கட்சி தலைவராக கூட ஆக முடியவில்லை. 3ஆம் முறையாக முக்கா 3 ஆட்டை அப்படிம்பாங்க எங்க கிராமங்கள்லாம், அந்த மாதிரி 3ஆம் முறையாக கூட அவர்களால் எதிர்க்கட்சி தலைவராக ஆக முடியவில்லை. சார், உங்களுடைய நிறைவான கருத்துக்கள். அதாவது வன்கொடுமை சட்டத்தை மாற்றணும்னு 2 பேரும் ஒரு சேர மாற்றணும்னு சொன்னாங்க. யாரு சொன்னாங்க? கார்த்திகை சொன்னாங்க. வார்த்தையே பயன்படுறாங்க. நீங்க சொல்றது நீங்க ஒரு சட்டம். சரி, சரி, மதம் மாற்றம். சரி சார், மதம் நீங்க சொன்ன மாதிரியே வரும். மதம் மாற்றம் சொல்றாங்க. நான் திரும்ப சொல்றேன், எங்க தலைவராக தான் திரும்ப சொல்லியிருக்கிறார், நாங்க இந்துக்கள் தான். மதம் மாறணும்னா ஏன் மாறணும்? இங்க இருக்கிற கொடுமையை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியும். அங்க கொடுமை இல்லைன்னு சொல்றாங்கல்ல, எங்க அங்க இஸ்லாத்திலயும் அதைத்தான் நாங்களும் சொல்றோம். ஒரே வரியில சொல்றேன், ஒரு ரொம்ப தெளிவான வரியில சொல்றேன். இஸ்லாத்துல மதம் மாறினால், நான் இஸ்லாம் தர்காவுக்கு போனால், மசூதிக்கு போனால், முன்னாடி நான் போயினா முன்னாடி தான் உட்காந்துக்கணும். கடைசியா வந்தா எவ்வளவு பேர் கோட்டீஸ்வரன் தான் கடைசியா தான் உட்காரணும். கிறிஸ்தவ மதத்திலும் சர்ச்சைக்கு போலாம். நான் சொல்லிடுறேன். கிறிஸ்தவ மதத்திலையும் கிறிஸ்தவ கோயிலுக்கு போகணுங்கன்னா, சர்ச்சுக்கு போனால் முன்னாடி போகிறோம், முன்னாடி உட்காரலாம். கடைசியாக எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரர் இருந்தாலும் பின்னாடி தான் நிற்கணும். ஆனால் இந்து மதத்தில் அது இல்லை. கோட்டீஸ்வரருக்கு ஒரு முறையும், சாதியத்துக்கு ஒரு முறையும், ஒடுக்கப்பட்டவனுக்கு ஒரு முறையும் இருக்கிறது. தீண்டப்படாத சூழல் உருவாகிறது.
எங்களுக்கு கொடுமை நடக்கிறது, எங்களுக்கு அநீதி நடக்கிறது, அவமானம் நடக்கிறது என்பதனால் மாறுறோம். நன்றி சார், நன்றி. இன்றைய விவாதத்தில் கலந்து கொண்ட அத்துணை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நன்றி. நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் தமிழரசி சிவகுமார்.